Hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல 2024ல ரிலீஸ் ஆன ஜாப்பனீஸ் BL சீரிஸ் தான் பார்க்க போறோம். சீரிஸோட நேம் முதலும் நீ முடிவும் நீ. இந்த சீரிஸை எல்லாரும் என்கிட்ட கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த சீரிஸை நான் அப்லோட் பண்றேன். பட் காப்பிரைட் வருமான்னு எனக்கு தெரியல. காப்பிரைட் வரலைன்னா நான் கண்டிப்பா இந்த சீரிஸை ஃபுல் எபிசோடு நான் அப்லோட் பண்ணிடுறேன். சரி, இப்போ வாங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம சீரிஸ்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்கூல் பசங்க கடற்கரையோரமா படுத்துட்டு இருக்கு. அதுல குளிர்ல ஒரு பையன் நடுங்கிட்டு இருக்கானே, இவன் தான் நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. இவனோட பேரு டகாஷி. அவன் குளிர்ல நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்த பக்கத்துல இருந்த பையன் அவன் கையில போட்டிருந்த கிளவுஸ்ல ஒன்ன கழட்டி அவங்க கிட்ட கொடுத்து இதை போட்டுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கறானே, இவன் தான் நம்ம கதையோட செகண்ட் ஹீரோ. இவனோட பேரு மியாட்டோகோன். பையன் பார்க்க அப்பாவி மாதிரி இருக்கானேன்னு சொல்லி சாதாரணமா நினைச்சிடாதீங்க. பையன் பயங்கரமான ஆளு. மியாட்டோகோன் கிளவுஸ கழட்டி அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு எழுந்து உட்காந்து டகாஷிய பார்த்து, நீங்க எங்க போறீங்களோ என்னையும் உங்க கூடயே கூட்டிட்டு போங்க ப்ளீஸ்னு சொல்ல, அவன் சொன்னதை கேட்டு டகாஷி எழுந்து மியாட்டோகோனை பார்த்துக்கிட்டே 2 பேரும் ஒருத்தர் கை கவுத்துட்டு இருக்க. இதோட இந்த சீனை இங்கே கட் பண்ணிட்டு இப்ப 10 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அதுல மியாட்டோகோன் தனியா டோக்கியோ டவர் முன்னாடி நடந்து வந்துகிட்டே, இந்த டோக்கியோல வாழ்றது கஷ்டம்னு யாரு சொன்னா, நான் இந்த டோக்கியோல 12 வருஷமா தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள பேசிக்கிட்டே அங்கிருந்து போக, அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்த மியாட்டோகோன் அவன் டேபிள் மேல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பேக்குள்ள வச்சுட்டு இருக்க. அப்போ அங்க டேபிள் மேல வச்சிருக்க புது ஃபைல் எடுத்து பாக்குறான். அந்த ஃபைல இவாகா டகாஷி டோக்குன் யூனிவர்சிட்டியில எக்கனாமிக் டிபார்ட்மெண்டோட ப்ரொஃபஸரா இருக்காருன்னு சொல்லி எழுதி இருக்க. டகாஷிங்கிற நேம பார்த்த மியாட்டோகோன் இந்த நேமை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அந்த ஃபைலை எடுத்து பேக்குள்ள வச்சுக்கிட்டு மியாட்டோகோன் டகாஷியை பார்க்கறதுக்காக டோஃபுன் யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு இருக்க. அப்போ அவன் மனசுக்குள்ள, என்னோட நேம் மியாட்டோகோன், 8 வருஷமா நான் மேகசின் கம்பெனில எடிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வேலையெல்லாம் டீச்சர்ஸ்குள்ள பேசி பழகி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஆர்டிக்கலா எழுதி வெளியிடுறது தான். இப்போ கூட நான் அதுக்காகத்தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி மியாட்டோகோன் டோரை ஓபன் பண்ணி உள்ள வந்து, ஹலோ ப்ரொஃபசர், என்னோட பேரு மியாட்டோகோன், நான் மேகசின்ல இருந்து உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல, மியாட்டோவோட வாய்ஸை கேட்ட ப்ரொஃபசர் திரும்பி நம்ம மியாட்டோகோனை பார்க்க, அப்பதான் நம்ம மியாட்டோகோனுக்கு அங்க ப்ரொஃபசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது டகாஷிங்கிறது தெரிய வருது. அவன் மியாட்டோகோனை பார்த்து சிரிச்சுட்டு, நீ என்ன மீட் பண்றதுல உனக்கு சந்தோஷமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா உன்னை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி டகாஷி நம்ம மியாட்டோகோனை பார்த்து சிரிச்சுட்டு இருக்க. இங்க மியாட்டோகோன் 10 வருஷம் கழிச்சு டகாஷியை பார்த்தது அவனுக்கு ஷாக்கிங்கா இருந்தாலும் அந்த ஷாக்கிங்கை வெளியே காட்டிக்காம அவன் பாட்டுக்கு நார்மலா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். எங்க மேகசின்ல 30 வயசுக்கு மேல பிசினஸ் ஃபீல்டுல இருக்கவங்கள செலக்ட் பண்ணி அவங்களோட பிசினஸ் ட்ரிக்ஸ் பத்தியும் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் கேட்டு அதை எங்க மேகசின்ல ஆர்டிக்கலா எழுதி வெளியிடுவோம். அந்த ஆர்டிக்கலை யங்ஸ்டர்ஸ் படிக்கிறது மூலமா அவங்க எப்படி பிசினஸ் பண்ணணும், என்ன பிசினஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்குவாங்க. அது அவங்க லைஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இங்க டகாஷி என்னடானா மியாட்டோகோன் பேசுறத காதுல கூட வாங்கிக்காம அவன் பாட்டுக்கு மியாட்டோகோனை உத்து பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்த மியாட்டோகோன், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க, டகாஷி சிரிச்சுட்டு, நீ இப்ப பார்க்க ரொம்ப மெச்சூர் ஆன மாதிரி தெரியுதுன்னு சொல்ல, மியாட்டோகோன், ஆமா 30 வயசு ஆச்சுல்ல, அப்ப மெச்சூரா தானே இருப்பேன்னு சொல்ல, அதை கேட்ட டகாஷி, நீ சொல்றது சரிதான், ஆமா நீ எப்ப இருந்து மேகசின்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச, உனக்கு அதிகமா புக் படிக்கத்தானே பிடிக்கும்னு சொல்லி கேட்க, மியாட்டோகோன், நீங்க பாருங்க சென்சாய், இந்த மீட்டிங் என்ன பத்தி பேசுறக்கானது இல்ல, அதனால உங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி பேசுங்கன்னு சொல்ல, அவன் சொன்னதை கேட்ட டகாஷி சிரிச்சுட்டு, என்னது சென்சாயா, நீ என்ன எப்பவுமே செம்பாயின்னு தானே கூப்பிடுவ, அப்படி கூப்பிடத்தானே உனக்கு பிடிக்கும்னு சொல்ல, மியாட்டோகோன், அது முடிஞ்சு போனது, இப்ப நீங்க தான் உங்க நேம மாத்திட்டீங்களே, அதனால நானும் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல, டகாஷி, அதுவா, நான் ஹை ஸ்கூல் படிச்சு முடிச்சதும் என்ன ஒரு குடும்ப தத்தை எடுத்துக்கிட்டாங்க, அவங்க ஃபேமிலி நேம் தான் இதுன்னு சொல்ல, அதை கேட்ட மியாட்டோகோன், சாரி, நான் தேவையில்லாம எதையோ பேசி உங்களை கஷ்டப்படுத்திட்டு நினைக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட டகாஷி, சாரி சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, ஏன்னா இது நடந்து முடிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு, நீ ஃப்ரீயா விடு. ஆமா, நீ எதுக்காக அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வரவே இல்ல, நான் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை எதுக்காக நீ பிரேக் பண்ணன்னு சொல்லி கேட்க, மியாட்டோகோன், நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை பிரேக் பண்ணதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க, ஆனா நீ எனக்கு என்ன பண்ண, நீ என்ன லவ் பண்ணாமலே லவ் பண்ண மாதிரி ஆக்ட் பண்ணி என் ஃபீலிங்ஸோட விளையாடி இருக்கன்னு சொல்லி கத்த, அவன் சொன்னதை கேட்டு டகாஷி எதுவும் பேசாம சைலண்டா நம்ம மியாட்டோகோனை பார்த்துட்டு இருக்க. மியாட்டோகோன், சாரி, நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்ப கிளம்புறேன், இந்த மீட்டிங்கை நம்ம இன்னொரு நாள் வச்சுக்குவோம், நீங்க உங்களோட கண்டென்ட்டை எனக்கு மெயில் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி போக, அப்ப கரெக்டா டோரை ஓபன் பண்ணிட்டு டகாஷியோட அசிஸ்டன்ட் பையன் உள்ள வரான். அவனை பார்த்த மியாட்டோகோன் எதுவும் பேசாம அங்கிருந்து வெளியே ஓடி போக, வெளியே வந்த மியா, என் வாழ்க்கையிலேயே ரொம்ப மோசமான பகுதி எதுன்னு கேட்டா, அது நான் டகாஷி சென்பாயை மீட் பண்ணதுதான்னு சொல்லுவேன். டகாஷி சென்பாய் பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பையன், எங்க ஊர்லயே ரொம்ப பிரபலமான பையனும் கூடன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல மியா லைப்ரரியில புக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. அப்ப அங்க 2 பொண்ணுங்க, டகாஷி லைப்ரரியில எவ்வளவு அழகா நின்னு புக் படிச்சிட்டு இருக்கான்னு பாத்தியா, டகாஷி ஏன் தான் இவ்வளவு கூலா இருக்கானோ தெரியல, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், ஆனா அவன் என்ன புக் படிக்கிறான்னு தான் நமக்கு தெரியலன்னு சொல்லி பேசிட்டே போயிட்டு இருக்க. அந்த பொண்ணுங்க பேசினதை கேட்ட நம்ம மியாட்டோகோன், டகாஷிக்கு தெரியாம பாக்குறதா நினைச்சுக்கிட்டு புக் ஷெல்ஃப் வழியா நம்ம டகாஷியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு,
இவன் ரொம்ப அழகா இருக்கான், ஆனா இவன் ஏன் எப்ப பார்த்தாலும் தனிமையிலேயே இருக்கான்னு சொல்லி மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு டகாஷி நின்னுட்டு இருக்க இடத்த கிராஸ் பண்ணி போக புக் படிச்சுட்டு இருந்த டகாஷி மியாவை கூப்பிட்டு நீ எதுக்காக என்ன அப்படி பார்த்தன்னு சொல்லி கேட்க மியா எதுவும் சொல்லாம நம்ம டகாஷியே வெச்ச கண்ணு எடுக்காம பார்த்துட்டு இருந்ததை மியா நினைச்சு பார்த்துட்டு நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன், அது சரி அந்த ஏஜ்ல எனக்கு காதலோட ஃபீலிங்ஸ் பத்தி எதுவும் தெரியாது இல்லையா, அதுவும் ஒரு பையன் மேல வர காதலை பத்தி புரிஞ்சுக்கிற வயசு இல்லாததுனால தான் நான் அவன்கிட்ட மாட்டிருப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஆபீஸ்ல ஒர்க் பண்றதை விட்டுட்டு மியா நம்ம டகாஷிய பத்தி யோசிச்சுட்டு இருக்க அப்ப கரெக்டா நம்ம மியாவோட மொபைலுக்கு டகாஷி கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அதுல டகாஷி சாரி என்னோட கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிருச்சு, அதனால என்னோட கண்டென்ட்டை உங்களுக்கு சென்ட் பண்ண முடியல, அதனால நாளைக்கு நீ நேர்ல வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி எழுதி இருக்க. அதை படிச்ச மியாவும் சரி நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி ரீப்ளை பண்ணிவிட அடுத்த நாள் டகாஷிய மீட் பண்ணி ஃபைல வாங்குறதுக்காக மியா டக்குன் பயங்கரமா ப்ரிப்பேர் ஆகி ரூமுக்குள்ள வரான். வந்தவன் டகாஷி கிட்ட அது எப்படி சார், நேத்து வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்ப்யூட்டர் எனக்கு மெயில் பண்ணணும்னு சொன்னது ரிப்பேர் ஆயிடுச்சா, எதுக்காக இப்படி கேவலமா பிளான் பண்றீங்கன்னு சொல்லி கத்த அவன் சொன்னதை கேட்ட டகாஷி சிரிச்சுட்டு நான் என்ன பிளான் பண்ணேன், நான் உண்மையை தான் சொன்னேன், நிஜமாவே என் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிருச்சு, இருந்தாலும் என்னால உன்னோட ஒர்க் பாதிச்சிடக்கூடாதுங்கிறக்காக என் கைப்பட எழுதி இந்த கண்டென்ட் ஃபைல ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஃபைல நீட்ட அதை கேட்ட மியா உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அந்த ஃபைலை வாங்க டகாஷி அந்த ஃபைலை கொடுக்காம டைட்டா பிடிச்சுக்கிட்டு நீயும் ஆல்ரெடி இங்க என் கூட இருக்க, லஞ்ச் டைமும் வந்துருச்சு, அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்க மியா சாரி சார் எனக்கு மீட்டிங் இருக்கு, அதனால நான் சீக்கிரமா போய் ஆகணும்னு சொல்லி பேசிட்டு அப்ப கரெக்டா டோர் ஓபன் பண்ணிட்டு ஃபைல்ஸோட அசிஸ்டன்ட் பையன் உள்ள வரான். அவனை பார்த்த மியா டோக்கன் இவன் யாரா இருப்பான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அதை பார்த்த டகாஷி மியா கிட்ட இவன் தான் என்னோட அசிஸ்டன்ட் பையன், இவனோட பேரு ஷிராஷின்னு சொல்ல ஷிராஷி மியாவை பார்த்து உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், அப்புறம் என்ன மன்னிச்சிடுங்க, இவரா சென்சா என்கிட்ட கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிருச்சு, அதனால உன்னோட கம்ப்யூட்டர் கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தாரு, நான் தான் ஒர்க்ல கம்ப்யூட்டரை கொண்டு வர மறந்துட்டேன், அதனாலதான் நீங்க இங்க வர மாதிரி ஆயிடுச்சு சாரின்னு சொல்ல மியா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல இங்க அந்த பையன் டகாஷி கிட்ட சென்சா இந்த உங்க ஃபைலை நான் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி அந்த ஃபைலை டேபிள் மேல வச்சுட்டு ஷிராஷி நம்ம டகாஷிய பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க அதை பார்த்து நம்ம மியா டக்குன் பயங்கரமா கடுப்பாகிறான். எங்க ஷிராஷி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இங்க மியா டக்குன் பயங்கர டென்ஷன்ல ஆமா இவன் தான் உன்னோட புது லவரான்னு சொல்லி டகாஷி கிட்ட கேட்க டகாஷி இவன் என் லவர் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட மியா அப்படியா, அது எனக்கு தேவையில்லாத விஷயம், நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லவா, எனக்கு லவர் இருக்கா, அவளை நான் கூடிய சீக்கிரத்திலேயே மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான டகாஷி மியாவோட பக்கத்துல வர அதை பார்த்த மியா நான் எதுக்காக சொல்றேன்னா நீங்க என்கிட்ட இந்த மாதிரி நெருங்கி பழகணும்னு நினைக்காதீங்க, ஏன்னா நான் பழைய விஷயங்களை எல்லாம் எப்பவோ மறந்துட்டேன், நீங்களும் மறந்துருங்க, இப்ப நம்ம வெறும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் மட்டும்தான் சொல்ல அதை கேட்ட டகாஷி அப்படியா, அப்ப என்னோட கண்டென்ட்டை நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன், மீதியை நீ பாத்துக்கோன்னு சொல்ல அதை கேட்ட மியா டக்கனும் சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வேகமா ஓடி போக மியா ஜலசாயிதா இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்கிறத டகாஷி புரிஞ்சுக்கிட்டு மியா போறதையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்க நைட்டு மியா டக்கும் அவன் லவர் கூட நடந்து வந்துட்டு இருக்கேன், அவன் லவர் கூட பேசுறத விட்டுட்டு டகாஷியை பத்தியே யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான், நான் எதுக்காக எனக்கு லவர் இருக்க விஷயத்தையும் நான் அவளை மேரேஜ் பண்ணிக்க போற விஷயத்தையும் செம்பாய் கிட்ட சொன்னேன், அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டே நம்ம மியாட்டாக்கும் நம்ம லவரை தனியா விட்டுட்டு அவன் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்க அதை பார்த்து கடுப்பான மியாட்டாக்குனோட லவர் மியாட்டாக்குனை கூப்பிட்டு எனக்கு என்னமோ நீ கொஞ்ச நாளா சரியில்லாத மாதிரி தோணுது, ஆமா இந்த டைமாவது என் பேரண்ட்ஸை மீட் பண்ணுவியா, என் பேரண்ட்ஸ் உன்னை மீட் பண்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, இந்த தடவையாவது வருவியா இல்ல வர மாட்டேயான்னு சொல்லி கேட்க மியாட்டாக்குன் நான் கண்டிப்பா வரேன்னு சொல்ல அந்த பொண்ணு நீ சலிச்சிட்டெல்லாம் வர வேண்டாம், உனக்கு விருப்பம் இருந்தா வா இல்லைன்னா வர வேண்டாம், நான் ஒன்னும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலன்னு சொல்ல அதை கேட்ட மியா டக்குன் எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க, நான் இந்த தடவை கண்டிப்பா வந்து உன் பேரண்ட்ஸை மீட் பண்றேன் போதுமான்னு சொல்லி பேசி கோபத்துல இருக்க லவரை கூல் பண்றதுக்காக நம்ம பையன் முயற்சி பண்ணிட்டு இருக்க அப்ப கரெக்டா நம்ம டகாஷி கிட்ட இருந்து மியாக்கு கால் வருது. மியாட்டன் அந்த காலை பார்த்துட்டு என்னோட கிளைண்ட்ஸ் தான் கால் பண்றாங்கன்னு சொல்ல அதை கேட்ட அந்த பொண்ணு நீ உன் கிளைண்ட்ஸை கட்டிட்டு அழுப்போன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா போக மியா எப்படியாவது இவளை சமாதானப்படுத்தியே ஆகணும்னு சொல்லி போனை கட் பண்ணி விட்டுட்டு அவன் லவர் கிட்ட பேசலான்னு போக அப்ப திரும்பவும் டகாஷி கிட்ட இருந்து மியாக்கு மெசேஜ் வருது. அதுல டகாஷி நான் ரொம்ப லோன்லியா இருக்கேன், எனக்காக யாருமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணி மெசேஜ் பண்ணிருக்கேன். அதை பார்த்த மியா டக்குன் லவரை கண்டுக்காம நேரா டகாஷி இருக்க ஹோட்டலுக்கு வரான். வந்தவன் டேபிள் மேல பணத்தை வச்சுட்டு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இந்தாங்க இன்னும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸை வாங்கி குடிங்க, எனக்கு மெசேஜ் கால் பண்ணி தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு போறதுக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்ல அதை கேட்ட டகாஷி எனக்கு எதுக்காக பணம், என்கிட்ட தான் கார்டு இருக்கேன்னு சொல்லி அவன் கோட் பேக்கெட்ல இருந்து கார்டு எடுத்து காட்ட இப்போ ஒரு வழியா டகாஷி மியாட்டாக்குனோட மண்டைய கழுவி அவனோட ட்ரிங்க் பண்ண வைக்க மியாட்டாக்குன் டகாஷி கிட்ட நீ எப்பவும் இந்த இடத்துக்கு தான் ட்ரிங்க் பண்ண வருவியா, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல டகாஷி நான் தினமும் இங்க வர மாட்டேன், நான் தனிமையில இருக்கிறதா உணரும் போதும் சரி இல்ல எதை பத்தியாவது நான் யோசிக்கணும்னா இங்க வந்து நான் தனிமையில உட்காந்து இந்த லைட் வெளிச்சத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே திங்க் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்ல அதை கேட்ட மியா அப்படியா, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, இந்த இடத்தோட அழகுக்கு தகுந்த மாதிரியே ரேட்டும் அதிகமா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கிளாஸ் விஸ்கியும் தண்ணி பாட்டிலும் சேர்த்து
சேர்த்து 3000 yen வாங்கியிருப்பாங்க. என்ன நான் சொல்றது சரியான்னு கேட்க அதை கேட்ட டகாஷி சிரிச்சுட்டு நீ சரியா சொன்ன, ஆனா இந்த ஒரு கிளாஸ் விஸ்கிய லைட்டா குடிச்சுக்கிட்டு இந்த அழகை பார்த்து ரசிக்கிற ஃபீலுக்கு இந்த 3000 yen காஸ்ட் ஒர்த்தானது தான் நான் சொல்லுவேன்னு சொல்ல அதை கேட்ட மியாட்டோக்குன் கண்டிப்பா நீங்க இப்படி ஒரு பதில தான் சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன், நான் நினைச்ச மாதிரியே சொல்லிட்டீங்கன்னு சொல்லி சிரிக்க டகாஷி மியாட்டோக்குனோட பக்கத்துல வந்து நீ நிஜமாவே மேரேஜ் பண்ணிக்க போறியா, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு முடிவெடு, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட மியாட்டோக்குன் இப்ப நீங்க சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்க டகாஷி மியாவோட பக்கத்துல க்ளோஸா போயிட்டு ஏன்னா என்ன தவிர உன்னால வேற யாரையும் உண்மையா காதலிக்க முடியாதுன்னு சொல்ல அதை கேட்ட மியாவும் கொஞ்சம் ஃபீல் ஆக டகாஷி மியாவோட கையை தடவிக்கிட்டே அஸ்கி வாய்ஸ்ல நான் ஆல்ரெடி இங்க ரூம் புக் பண்ணிருக்கேன், நம்ம 2 பேரும் ரூமுக்கு போய் மீதிய பேசலாமான்னு சொல்லி கூப்பிட அதை கேட்ட மியாட்டோக்குன் நீங்க இப்படி அஸ்கி வாய்ஸ்ல பேசி என்ன செட்யூஸ் பண்றதுக்கு நான் நினைச்சா உங்க மேல கேஸ் போட்டு உள்ள தள்ள முடியும், வயசானவராச்சுன்னு சும்மா விடுறேன்னு சொல்ல அதை கேட்டு டகாஷி சிரிச்சுட்டு அப்படியா என்னன்னு கேஸ் கொடுப்ப, நான் உன்னை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணேன்னு கேட்க மியாட்டோக்குன் அப்படியும் கொடுக்கலாம், ஆனா என்ன கேஸ்ல நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா உங்க அசிஸ்டன்ட் பையன் தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவான்னு சொல்ல டகாஷி அவன் அழுகவும் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவன் என் கூட ரொம்ப வருஷமா க்ளோஸா இருந்துட்டு இருக்கான்னு சொல்ல அதை கேட்டு ஆல்ரெடி ஜலஸ்ல இருந்த நம்ம மியாட்டோக்குன் பயங்கரமா கடுப்பாயிட்டு எனக்கு இது தேவையில்லாத விஷயம், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண போகணும், அவ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா பாய்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக டகாஷி நம்ம மியா போறதையே பார்த்துட்டு சரி நம்ம திரும்பவும் நாளைக்கு மீட் பண்ணுவோம்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க அங்க ஹோட்டலை விட்டு வெளியே வந்த மியாட்டோக்குன் செம்பாய் எதுக்காக என்ன இப்படி டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரோ தெரியல, அப்படி இவருக்கும் எனக்கு என்னதான் பிரச்சனைன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது, ஆனா சும்மா சொல்லக்கூடாது வயசானாலும் செம்பாய் இன்னும் ஹைஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி அழகா தான் இருக்காருன்னு சொல்லி புலம்பிட்டே அங்கிருந்து போக அடுத்த நாள் ஆபீஸ்ல மேகசீன்ல ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்க நம்ம டகாஷியோட பிக்க பார்த்து மியாவோட ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் எல்லாரும் இவாரா சென்சாய் ரொம்ப அழகா இருக்காருல்ல, இந்த வயசுலயும் ஆள் பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு, எப்படித்தான் இவர் பாடியையும் ஸ்கின்னையும் மெயின்டைன் பண்றாரோ தெரியல, ஆள் பார்க்க ஹீரோ மாதிரி ஜம்முன்னு இருக்காருன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அவங்க பேசுறதையெல்லாம் கேட்ட மியாட்டோக்குன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம அவன் பாட்டுக்கு மனசுக்குள்ள பேசுறத நினைச்சுக்கிட்டு வெளியே ஹேண்ட்ஸமா இருந்து என்ன பண்றது, எப்படி பார்த்தாலும் அவர் வயசானவர் தானேன்னு சொல்ல அவன் சொன்னதை கேட்ட கோவொர்க்கர்ஸ் எல்லாம் திரும்பி நம்ம மியாவை பார்க்க அதை பார்த்த மியா அடடா சவுண்டா பேசிட்டமா இப்ப என்னத்த சொல்லி சமாளிக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா வயசானாலும் பயங்கர ஸ்மார்ட்டாவும் யூத்தாவும் தெரியறாருன்னு சொல்ல வந்தேன்னு சொல்லி சமாளிக்க அவன் சொன்னதை கேட்ட மியாவோட ஹெட் எழுந்து மியாவோட பக்கத்துல வந்து உக்காந்துட்டு ஆமா மியா நீ சென்சாய் கூட டச்ல இருக்கியா என்ன, அதாவது நான் என்ன கேக்குறேன்னா நீங்க 2 பேரும் இன்னும் நல்லா பழகலையான்னு சொல்லி கேட்க மியா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல நாங்க நல்லா தான் பழகிட்டு இருக்கோம், இன்னைக்கு அவருக்கு ஒர்க் அதிகம் இருக்கிறதுனால அவர் என்ன ஆஃப்டர்நூன் வந்து மீட் பண்ண சொல்லி இருக்காரு, அதுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க அந்தால் பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல, நான் அவர்கிட்ட பர்சனலா ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு இருந்தேன், சரி அது அப்புறமா பாத்துக்கலாம், நீ சென்சாய் கூட எப்பவும் கனெக்ட்லயே இரு, அவரு நம்ம கம்பெனில தொடர்ந்து இணைஞ்சிருக்க மாதிரி பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போக அடுத்த நாள் திரும்பவும் டகாஷியை மீட் பண்றதுக்காக மியாட்டோக்குன் யூனிவர்சிட்டிக்கு வர டகாஷி அவனோட கண்டென்ட்டை எழுதி மியா கிட்ட கொடுத்துட்டு இந்த கண்டென்ட்டை இனி எந்த டைரக்ஷன்ல கொண்டு போலாம் நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு எந்த ஐடியாவும் கிடைக்கல, நீ என் கூட இருந்தான்னு ஏதோ சொல்ல வர மியா டக்குன்னு டகாஷிய பேச விடாம சென்சாய் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா, அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா உங்களோட பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸை பத்தியும் ட்ரிக்ஸை பத்தியும் வெறும் மேகசீன்ல மட்டும் போடாம வெப்சைட்ல ஆர்டிக்கலா அப்லோட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது, இந்த மாதிரி நீங்க வெப்சைட்ல அப்லோட் பண்றது மூலமா யங்ஸ்டர்ஸ் கிட்ட சீக்கிரமா ரீச் ஆகவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட டகாஷி நீ சொல்றது நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன பண்றது வெப்சைட்ல ரிலீஸ் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல, ஏன்னா ப்ரொஃபஸரா நான் என்னோட மெயின் கடமையை செய்யணும் இல்லையா, அதனால நீ சொன்னதை பத்தி நான் யோசிக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட மியா சென்சாய் நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சு நான் உங்க அளவுக்கு திறமையானவன் இல்ல, அதனால உங்க ப்ராஜெக்டை என்னால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல, அதனால உங்க ப்ராஜெக்டை நான் வேற ஒருத்தர் கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட டகாஷி உனக்கு என் கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு புரியுது, அதுக்கான காரணம் உனக்கு என் கூட இருக்கும்போது பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது கரெக்டானு சொல்லி கேட்க அதை கேட்ட மியாட்டோக்குன் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நானே உங்க ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி தரேன்னு சொல்ல டகாஷி சூப்பர், அப்போ உன்னோட இந்த பாசிட்டிவ் திங்கிங்கை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும், நான் உன்னை நிறைய தடவை லஞ்சுக்கு கூப்பிட்டேன் ஆனா நீ லஞ்சுக்கு வரலன்னு சொல்லிட்டேன், ஆனா இந்த தடவை நீ என் கூட டின்னருக்கு வந்தே ஆகணும், இங்க யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல சோஃபா ரெஸ்டாரண்ட் ஒன்னு இருக்கு, அங்க நான் ரூம் புக் பண்ணிருக்கேன், அதனால இன்னைக்கு நைட் டின்னருக்கு அங்க வந்துருன்னு சொல்லிட்டு போக இப்போ ஒரு வழியா டகாஷியும் மியாட்டோக்குனும் அந்த ஹோட்டலுக்கு வந்து ஜாலியா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க மியாட்டோக்குன் டகாஷி கிட்ட இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்கு, யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நாமளும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், ஆனா இப்படி நாம 2 பேரும் தனியா உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்கிறத மட்டும் உன் அசிஸ்டன்ட் பையன் பார்த்தானா மனசொடைஞ்சு ஃபீல் பண்ணுவான்னு சொல்ல அதை கேட்ட டகாஷி நீ சிராஷிய பத்தி சொல்றியா, அவன் எதுக்காக ஃபீல் பண்ணணும், அவன் எனக்கு அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணும் போதே என் மேல எந்த ஃபீலிங்ஸும் வரக்கூடாது, அசிஸ்டன்ட் சென்சாய்ங்கிற ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லி கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கியிருக்கேன்னு சொல்ல அதை கேட்டு மியாட்டோக்குன் பயங்கரமா கடுப்பாயிட்டு
நீ கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிட்டா மட்டும் அவனுக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் வராதா? அவன் சின்ன பையன், நீ பேசுறதுல மயங்கி கண்டிப்பா அவனுக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் வரத்தான் செய்யும். நீ அவனோட கண்ணை பாத்திருக்கியா? அவன் கண்ணுல உன் மேல இருக்க காதலை என்னால உணர முடியுங்கும் போது உன்னால உணர முடியலையா? எதுக்காக இப்படி அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ்ல கேவலமா விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்ல, டகாஷி நான் யாரோட ஃபீலிங்ஸ்லயோ லைஃப்லயோ விளையாடல. நான் ஹை ஸ்கூல்ல உண்மையாவும் நேர்மையாவும் ஒருத்தனை காதலிச்சேன். இப்ப வரைக்கும் நான் அவனை தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட மியா போதையில டேபிள் மேல படுத்துக்கிட்டு, நிஜமாவா? நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே தூங்கி போக, டகாஷி மியாவை ஹோட்டல்ல இருந்து அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சோஃபால படுக்க வச்சுட்டு அவனுக்கு ஆப்போசிட்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்க மியாட்டோக்குனை பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. தூங்கி எழுந்த மியாட்டோக்குன் இப்ப நான் எங்க இருக்கேன்னு சொல்லி அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு அவனுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்க டகாஷியை பார்த்து, டகாஷி இங்க என்ன பண்றான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. டகாஷி என்ன பாக்குற? இது என்னோட வீடு தான், நீ ரிலாக்ஸா தூங்குன்னு சொல்ல, அதை கேட்ட மியாட்டோக்குன் வேகமா எழுந்து சாரின்னு சொல்ல, டகாஷி எதுக்காக சாரி சொல்ற? நீ ஹோட்டல்ல ரொம்ப சத்தமா தூங்கிட்டு இருந்த, உன்னோட சத்தம் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக தான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். மியாட்டோக்கும் நீ தூங்கும் போது ரொம்ப அழகா இருக்க, அதே மாதிரி தூங்கி எழுந்த உன்னோட முகத்தை பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட மியாட்டோக்கும் வேகமா அவனோட மொபைலை எடுத்து டைமை பார்க்க, டகாஷி ஆல்ரெடி மிட் நைட் ஆயிடுச்சு. உன் வீட்டுக்கு போற லாஸ்ட் ட்ரெயினையும் நீ கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்ப, அதனால இன்னைக்கு நீ ஏன் வீட்லயே ஸ்டே பண்ணுன்னு சொல்ல, மியா பரவாயில்ல சென்சாய், நான் பாத்துக்கிறேன். கிளைண்ட் வீட்ல தங்குறது ரொம்ப தப்பு, அதனால நான் டாக்ஸி புக் பண்ணி வீட்டுக்கு போறேன்னு சொல்ல, அதை கேட்ட டகாஷி எழுந்து மியாவோட பக்கத்துல வந்து, நீ எதுக்காக என்ன சென்சாயின்னு கூப்பிடுற? ப்ளீஸ் என்ன செம்பாயின்னு கூப்பிடுன்னு சொல்ல, மியா வேர்த்து விறுவிறுத்து மெதுவா செம்பாயின்னு கூப்பிட, அதை பார்த்த டகாஷி, நீ எதுக்காக இவ்வளோ பதட்டமா இருக்க? உன் பதட்டத்துக்கான காரணம் என் கூட நீ தனியே இருக்கிறது தானான்னு சொல்லி டகாஷி மியாவோட கைய பிடிச்சு, நீ மறந்துட்டியா? நீயும் நானும் ஹை ஸ்கூல்ல ஒரே ஒரு தடவை கிஸ் பண்ணியிருக்கோம். உன்னோட மென்மையான உதடுகள் என் உதட தொட்டதும் உன்னோட சூடான மூச்சு காத்து என் மூச்சோட கலந்து நம்ம ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்ட அந்த உணர்வு எனக்குள்ள இன்னும் அப்படியே இருக்கு தெரியுமான்னு சொல்லி ரொமான்டிக்கா பேசி மியாவை ஃபீல் ஆக்கி விட்டு பயவுள்ள மியாவோட லிப்ல சாஃப்டா கிஸ் பண்ண, டகாஷி பேசினதுல மயங்கி நம்ம மியாட்டோக்கும் நம்ம டகாஷியை தடுக்காம அந்த கிஸ்ஸை ஏத்துக்க, டகாஷி திரும்பவும் நம்ம மியாவோட பக்கத்துல போய் இன்னும் அவன் லிப்ல ஃபோர்ஸா கிஸ் கொடுக்க ஆரம்பிக்க, மியாவும் அவனை மறந்து திருப்பி டகாஷியை கிஸ் பண்ண ஆரம்பிக்க, என் நினைவுக்கு வந்த நம்ம மியாட்டன் வேகமா டகாஷியை தள்ளி விட்டு அங்கிருந்து ஓடி வந்து நடு ரோட்ல நின்னுக்கிட்டு, நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? நான் இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். இதோட முதலும் நீ முடிவும் நீ சீரிஸ் எபிசோட் 1 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.